ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி சேமியா குஸ்கா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் எடுத்துக்காது, 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சிட்டியை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம், தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, தாளிக்க 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை சின்ன சைஸ், ஏலக்காய் 1, பிரிஞ்சி இலை, ஒரு பாக்கெட் சேமியா, கிராம்பு 2. கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு 1/2 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை வாசனை போகிற வரை வெங்காயத்தை வதக்கிடலாம். வதக்குனதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துருக்க தக்காளியை சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பிரியாணி பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி. வதங்கின தக்காளியில் மசாலாவை சேர்த்துடலாம். எல்லாமே 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். மல்லித்தலை 2 சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். அடி பிடிச்சிடாமல் மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் கருகிடக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்துட்றேன். இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். 200 கிராம் சேமியா. கிளாஸோட அளவும் 200 ml. நான் 3 கிளாஸ் சேர்த்துருக்கேன். 600 ml தண்ணி, 200 கிராம் சேமியா கரெக்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் பார்த்து கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். கிளாஸ் அளவு இது தான். பெருஞ்சீரகம் பட்டை தாளிக்காமல் விட்டுட்டேன். இப்போ அதை தாளித்து அதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம், பட்டை, பிரிஞ்சியில் சேர்த்து தாளித்து சேமியாவுக்கு ரெடியாக தண்ணி வச்சுருக்கோம். அதில் இதை சேர்த்துக்க போகிறேன். கடுகு பொரிஞ்சதுமே பெருஞ்சீரகம் பட்டை தாளிசம் பண்ணியிருக்கணும். நான் தாளிசம் பண்ணாதனால இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயில் தாளிசம் பண்ணி தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவை நல்லா கை வச்சு உதிர்த்து சேருங்க. சேமியா சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். அடுப்பை மீடியமாக வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு வாட்டி மூடி போட்டுடலாம். அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால தான் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டிருக்கேன். மூடி போட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துடும். சூடாக இருக்கும்போது இப்படி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சேமியா குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிடுங்க. சேமியா குஸ்கா ரெடி. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.